ஹரிஹர வீரமல்லு அப்படின்ற படத்துக்கு அப்புறமா பவன் கல்யாணுடைய ரேஞ்சே வேற மாதிரி இருக்குது. அதோடைய செகண்ட் பார்ட் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் ஹிஸ்டாரிக்கல் மூவியாக எடுக்கணும் அப்படின்றதுனாலே அடுத்தடுத்த திரைப்படங்களும் அப்படியே தான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படி தான் உஸ்தாத் பகத்சிங் அப்படின்ற திரைப்படமும் அவருடைய நடிப்பில் உருவாகிட்டு இருக்கு. இதில் ராஷிகானா ரொம்ப முக்கியமான கேரக்டரில் நடிக்கிறாங்க அப்படின்றலாம் சொன்னாங்க. இப்போ அவங்களுடைய போர்ஷன் அவங்க நடித்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க. கூடவே பவன் கல்யாணோட நடித்ததில் ரொம்பவே சந்தோஷம். இந்த படம் டெஃபினட்டாக அவருடைய ஆடியன்ஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். என்னுடைய கேரக்டரும் எனக்கு ரொம்ப பிடிச்சி தான் நடிச்சிருந்தேன் அப்படின்னு அவரை பற்றி நிறைய விஷயங்கள் புகழ்ந்து பேசினாங்க. அண்ட் இந்த படத்தை பற்றியும் ஒரு சில வார்த்தைகள் சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த படமும் ஹிஸ்டரியில் பெரிய ஒரு இடத்த பிடிக்கும் அப்படின்ற மாதிரி தான் நம்புகிறாங்க. ஒவ்வொரு படமாக ரீரிலீஸ் பண்ணணும்னு பிளான் பண்ணிட்டாங்க. ஆனால் என்னென்ன படங்கள்லாம் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்குன்ற மாதிரி குழப்பம்லாம் இருக்குது. இருந்தாலும் அப்போவே வசூல் வேட்டையான படங்கள் இப்போ வரைக்கும் எப்போ சேட்டலைட்டில் போட்டாலும் மக்கள் ரசித்து பார்க்கக்கூடிய திரைப்படங்களாக ஒரு பட்டியல் எடுத்து ஃபஸ்ட்டு அதெல்லாம் நம்ம ரீரிலீஸ் பண்ணுறோன்னு பிளான் பண்ணிட்டாங்க போல். அதனாலேயே தளபதி விஜயோடைய நடிப்பில் குஷி படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்றத பார்த்தோம். அப்போ தலையோட நடிப்பில் என்ன படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு கேட்டால் இந்த மாதம் 31 ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. அட்டகாசமான ஒரு படம், பேரே அட்டகாசம் தான். சரி, இந்த அட்டகாசம் படத்தை திரும்ப ரீரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான்லாம் பண்ணிட்டாங்க. எனது அஜித் அவர்கள் ரேசிங்கில் ரொம்ப பிஸியாக இருந்தாலும் நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஆதித்ய ரவிச்சந்திரனோட இப்போ ஒரு படம் பண்ண போகிறாரு. அந்த ஸ்டோரியோடைய வேலைகள்லாம் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாலும் அந்த கேப்பை விட்டுறக்கூடாதுப்பா, அதில் ஏதோ ஒன்று ஃபில் பண்ணி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லியே அவருடைய பழைய படங்கள் அதெல்லாம் ஹிட் அடித்த திரைப்படங்களாக இருக்கும் இல்லையா, அந்த படங்கள்லாம் ரீரிலீஸ் பண்ணுற வரிசையில் இப்போ அட்டகாசம் திரைப்படத்தை ரீரிலீஸ் பண்ணுறாங்க. மதராசி படத்துக்கு அப்புறமா ருக்மணி வசந்தாப்பா கொஞ்ச நாளைக்கு சினிமா இண்டஸ்ட்ரியை கையில் வச்சிருக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் நம்ம நிறைய மீம்ஸ் பார்த்தோம். ஏன்னா எல்லாருமே அவங்கள ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரியே மலையாளம், தெலுங்கு அப்படின்னு எல்லா இடங்கள்லையுமே கலக்க தயாராகிட்டாங்க. இப்போ காந்தாரா 2 அப்படின்ற திரைப்படம் உருவாக்கிட்டு இருக்கு இல்லையா, இந்த திரைப்படத்தில் ருக்மணி வசந்த் நடிச்சிருக்காங்க. இது இல்லாமல் ஜூனியர் NTR படத்தில் நடிக்கிறாங்க. கூடவே அடுத்தடுத்த படத்துடைய அப்டேட்டும் சீக்கிரம் வரும்னு சொல்லியிருந்தாங்க. இப்படி இருக்கும்போது இப்போ மறுபடியும் ஒரு அப்டேட்டாக டப்பிங் வேலைகள்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தை அப்டேட் பண்ணியிருக்காங்க. சரி, இந்த காந்தாரா 2 திரைப்படத்துடைய வேலைகள் ரொம்ப வேகமாக நடந்துட்டு இருக்கு. ரிலீஸ் டேட் நெருங்கிருச்சு அப்படின்றனால சீக்கிரமாக எல்லாருமே டப்பிங்கை கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி ருக்மணி வசந்தும் இப்போ அவங்களுடைய டப்பிங் ஒர்க் எல்லாம் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்களாம். ஜெயிலர் 2 படத்துடைய ஷூட்டிங் ஏன் இவ்வளோ டிலே ஆகுது அப்படின்னே தெரியாமல் நிறைய பேர் குழப்பத்தில் இருந்தாங்க. ஈவன் எப்போ ஆரம்பிக்கிறேன்னு சொன்னாங்க, வேட்டையன் படம் எப்பவுமே வரும்னு சொன்னாங்க. அதுக்குள்ளே வேட்டையன் வந்துருச்சு, கூலி வந்துருச்சு, இன்னுமே ஜெயிலர் 2 வராமல் இருக்கு. என்னதான் முடிவில் இருக்கீங்கன்னு கேட்டால், சரி விடுங்க, இப்போ என்ன ரிலீஸ் டேட்டுக்கு என்ன, அடுத்த வருஷம் தான் நாங்கள் ரிலீஸ் பண்ணலான் இருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் இப்போது பேச்சு ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த நிலையில் படம் டிலே ஆகிறதுக்கான காரணம் என்னென்னா, ஆர்டிஸ்டோடைய ஸ்கெடியூல் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு இடங்களில் ரொம்ப பிஸியாக இருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் ஒன்றிணைச்சு படம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரியான சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுறாங்களாம். ஈவன் அனிருத் இந்த படத்துக்கு இசையமைக்கிறார் இல்லையா, அவருமே நிறைய படங்களில் இடையில கொஞ்சம் பிஸியானதுனால பாட்டெல்லாம் இன்னும் கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. அந்த மெட்டெல்லாம் போட்டு முடிச்சாதான் பாட்டு முதல்ல ரிலீஸ் பண்ணி அதை ஹிட் ஆக்க முடியும். இப்படி ப்ரமோஷனே இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, ஏன்னா இன்னும் ஷூட்டிங்கே முடியல, சீக்கிரமாக அதை கம்ப்ளீட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஈவன் ப்ரொடக்ஷன் சைடில் இருந்துமே கொஞ்சம் அவங்களுக்கு ப்ரெஷர் கொடுத்து புஷ் பண்ணுறாங்களாம். சீக்கிரமாகவே இந்த படத்துடைய ஷூட்டிங்கை முடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு வேகத்தை எடுத்திருக்காங்க இப்போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்மளுடைய சினிபூத்தில் சினிமா பற்றின பல விஷயங்களை பார்த்தாச்சு. இதே மாதிரி அடுத்த எபிசோடில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijay. Take care.